ஹாய்மா. என்ன ஏதோ ப்ரிப்பரேஷன் பலமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு வெஜ் எல்லாம் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஓகே, என்ன செய்ய போகிறேன்? வெஜ் ரோல் மாதிரி. ஏ செம்ம. நான் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து ரவை தானே, ரவை ஊற வச்சுருக்கேன். ரவை, ஆமாம். சும்மா 2 ஸ்பூன். ஓகே, அதாவது கொஞ்சம் அதில் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி ரோலுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இது பண்ணி ஸ்ப்ரிங் ரோல். ஆமாம், ஆனால் மைதா மாவு இல்லை, சப்பாத்தி மாவு பண்ண போகிறோம். ஆமாம். அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஓகே ஓகே, அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் முட்டைக்கோஸ், எல்லா வெஜ்ஜும் போட்டு ஓகே ஒரு ஹெல்த்தியான ஸ்ப்ரிங் ரோல். ஆமாம். நான் தான் செய்ய போகிறேண்ணா. ஆமாம், நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். நீ கடைசியில் ஃபினிஷிங் டச்சா? ஆமாம். ஃபினிஷிங் டச்சுனா அப்போ அது எண்ணெயில் பொரிச்செடுக்கிறது தான் ஃபினிஷிங் டச்சு. அப்போ அது பண்ணால் போதும்ல? ஓஎஸ். அப்படி, அப்போ சரி, சந்தோஷம். குக்கரில் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டாவே போதும் போல. அதனால சின்னதாக கட் பண்ணுறேன். சின்னதாக அதுக்கு நல்லா மாசம், அப்போ தான் நல்லா சேரும். அதுக்காக. ஆமாம். இஞ்சி பூண்டு போடணுமாம்மா? பூண்டு போடும், ஒரு பல் போடணும், போட்டுக்கலாம். வெள்ளை பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். பா, செம்மையான ஸ்ப்ரிங் ரோல். இவ்வளோ வெஜ்ஜீஸும் சேர்ந்து வரப்போ டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அவங்க வந்து அவங்க மைதா மாவு, அவங்க ஆமாம் மைதா மாவில் தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஏதோ செய்கிறாங்க. நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா இருக்கும். அதான் இதோட ஒரு டீ வச்சு இஞ்சி டீ போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இருக்காமா? பீன்ஸு, ஆமாம். ஓகே, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் கொஞ்சம் கேபேஜு, கொஞ்சம் இஞ்சி, எல்லாமே போட்டு சால்ட் போட்டு மஞ்சள் தூள் போட போறியா? ஆமாம், அது தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். ஓகே, கொஞ்சம் போட்டு போதுமா? போதும். ஓகே, ஒரு கிளாஸ் தான் இருக்கும் போல. போதும். ஓகே, அதெல்லாம் பொடி இருக்கு. தேவையான அளவு சால்ட் போடுறேன். அதுக்கு தனியாக சால்ட் போட்டிருக்கு. மாவுக்கு தேவையான அளவு ரவை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டாக, லைட்டாக ஸ்வீட் இருக்கிறதுக்கு லைட்டாக சுகர். அப்புறம் அந்த ப்ரௌன் கலரும் கொடுக்கும். அரைச்சிட்டு கொஞ்சம் இருக்குன்னா ரவை போட்டுக்கோங்க. ஆமாம், அது இருக்குன்னா அந்த நல்லா ஒரு பூரி இதில் அப்படியே நிற்கும். இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவா? ஓகே. கேர்டு போடுறியா? கேர்டு அது வேண்டாம், நார்மலாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா சுகர் போட்டுருக்குங்க. ஓகே, நெய் வேணால் விட்டு பறிச்சிக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும் போல் இருக்கு மாவு. ஸ்ப்ரிங் ரோல் மாஸ்டர் நீங்கள் தான். நல்லா என்னம்மா சப்பாத்தி மாவுலே பரோட்டா மாவு மாதிரி இவ்வளோ சாஃப்டாக பிசைகிற? வரணும் அப்படியே. அப்போதான் அந்த
அந்த என்ன சொல்லுவாங்க பப்ஸு, வெஜ் பப்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி மேலே அந்த பப்ஸே 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 அந்த மாதிரி வரணும். சம்சே 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 அந்த மாதிரி. பரோட்டா மாஸ்டரா தான் நீ போன ஜென்மத்தில் இருந்த தெரியுது. என்னவா இருந்தா எனக்கு தெரியும். எந்த கடையில் பரோட்டா வீசிட்டு இருந்தேன்னு தெரியலையே. எந்த நூற்றாண்டில் இருந்தாலும் யாருக்கு தெரியும். அதுதானே. சரி லைட் மறுபடியும் பவுடர் அப்ளை பண்ணிட்டியா? செம்ம சாஃப்டாக இருக்கு. சரி இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஓகே. அப்படியே ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வெஜ்ஜூஸ் வேக வச்ச தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ண போனால் தலைவி என்ன சொல்லிட்டாங்க, நான் அதையே வேஸ்ட் பண்ணுறேன், உங்கள் அப்பாவுக்கு சூப்பாக அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் வெஜ்ஜு போட்டு உங்கள் அப்பாவுக்கு சூப்பாக கொடுத்துடலாம். ஓகேவா? அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது சத்து, அவ்வளோ சத்து இருக்குல்ல காய் வேக வச்ச தண்ணி இல்லை, இதை கொண்டு போய் உங்கள் அப்பாவுக்கு சூப்பாக கொடுத்துடலாம். ஓகே. என்னங்க சூப்? ஆமாம், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக. சமக்காரமா நல்லா இருக்கா? உப்பு ஜாஸ்தி இருக்கு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆயில்லாம் கிடையாது. ஆமாம், மதிய காலிஃப்ளவர் போட்ட ஆயில் தான். அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்களே இதில் கலர் போடுவாங்க போல தான் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ காரம், அதில் காரம் இருக்கும், இதில் காரம் இருக்கு. அப்போ மிளகாத்தூள் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த ஆயிலே காரம் இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும், நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு வேணா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, கடுகு போடணும். கடுகு வேண்டாம். சரி, இது உளுந்த பருப்பு அந்த தாளிப்பெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது. அப்போ வெங்காயம், எண்ணெய் காஞ்சது தானே போட்டுக்கலாம். கொத்தமல்லி கப்பியில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காய் போட்டுக்கலாம். எப்பயோ வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். நல்லா இது பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு கொத்தமல்லி அப்படியே போட்டு தூவி விட்டுட்டு அப்படியே தட்டி இதை வச்சு நீங்கள் இப்படி ரோலாக செய்யலாம், இல்லை போண்டா, அது என்ன இந்த உருளைக்கிழங்கு போண்டா போடுவோம் இல்லை, அதுக்கு இந்த வெஜ்ஜீஸ் உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இது அது உருண்டை பிடிக்கலாம். இது எப்படி உருண்டை இது பிடிக்கலாம்? இது பிடிச்சிக்கலாம். இது நல்லா இது பண்ணி விட்டீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசிஞ்சுக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி. கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையே இல்லை, அம்மாவே எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜு எல்லாம் தேய்ச்சி முடித்தா முடிஞ்சது. தேய்ச்சி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுக்குள்ளே அது ஆறிடும்ல. சும்மா கொஞ்சமாக போட்டு வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக். ஆமாம்,
வந்து ஆல்ரெடி நான் பொறுக்காம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து இங்கே ஸ்டஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 பீசஸ் இருக்குது. ஓ எஸ். இது கார்னரில் ஒட்டக்கு கொஞ்சம் மாவு வச்சு, மைதா மாவு மாதிரியே. ஆமாம், கொஞ்சம் மெனக்கடணும். ஆமாம். கடையில் வாங்கி அந்த என்ன சொல்லுவோம், இந்த வெஜ் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் மார்க்கெட்டாலும் பரவாயில்லன்ட்டு. ஆமாம். ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் சந்தோஷம் தானே அதில். ஆமாம். மனசுலாயோ சொல்லுங்க, எனக்கு அது எனக்கு பயம். இது வேற வெயிட்டா இருக்கா. பார்த்து ஓகே. இதே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அப்படியே விட்டுலாமா? ஆமாம், அப்படிதான் பண்ணேன் நான். கீழே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டா? சரி, அதை வைக்கிறேன். யாராவது கெஸ்ட் வந்தாங்க? கெஸ்ட் வந்தா அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம இது போட்டு முடிக்கிறதுக்குள்ள இருக்கிற கெஸ்ட் வந்து அப்புறம் போட்டு சாப்பிடலாம். ஸ்டே பண்ற மாதிரி வந்தாங்கன்னா பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரம், 1 மணி நேரம் இருக்கிறாங்கன்னா, இல்லை வரேன் முதல்ல சொன்னாங்கன்னா போட்டு எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு நைட் டின்னர் இதுலயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி அதிகமாயிருச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. இதோட சைஸே படே சைஸ். நம்ம கொஞ்சமா தான் செய்யற மாதிரி செஞ்சோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டதுக்கு ஆமா நிறைய ஆயிடுச்சு. பார்த்தா வேற ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது காய் வந்து எல்லாம் இதாயிடுச்சு. இந்த மாவு பிசைஞ்சு தேய்ச்சு ரோல் பண்றதுதான் வேலை அதிகம். அவ்வளோதான். இவ்வளோதான், பார்த்துக்கோங்க. எஸ், முடிஞ்சது. நகெட்ஸ் மாதிரி ஷேப்ல இருக்கு. உங்களுக்கு நீ ரோல் நல்லா பண்ண தெரியும்னா நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் இது வந்து அது அப்ளை போட்டது பெரிய சைஸாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டோம். அதிகமாக வச்சுட்டோம். டீ தூள் ரெடியா? டீ ரெடியா? டீ தூள் டீ ரெடியா? ஓகே, ரோல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் ரோல் முடிஞ்சது. மொத்தம் நான் இங்கே இருக்கேன். மொத்தம் 2 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 hours ஆயிடுச்சு. சாப்பிட்றப்போ 2 hours மேலே ஆயிடும்.
ஸ்பீடு பத்தலை. ஸ்பீடு பதிலையா? ஆமாம், நம்ம அதுக்கப்புறம் எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது டைம் பத்தலை. ஸோ வந்து நம்மளோட வெஜ் ஸ்ப்ரிங் ரோலும் சுட சுட டீயும் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் செம்ம ஹாட்டாக இருக்குது. எல்லாமே சட்டிலான டேஸ்ட்டு. காரம் உப்பு எதுவுமே அதிகமாக இல்லாமல் எல்லாமே சட்டிலாக இருக்குது. வேறு லெவல். அட்டகாசம். அடுத்தடுத்த பைட் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கோதுமை மாவு மட்டும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பைட்டில் ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறையா வந்ததுனால நீ சூப்பர். கோதுமை மாவில் ஸ்வீட் இருக்கா? ஸ்வீட் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த காரம் போட்டிருக்கேன்னா ஸ்வீட் அந்த அளவுக்கு தெரியல. பட் வந்து செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது இது. ஆனால் நம்ம மைதா மாவில் கிடைக்கிற சாஃப்ட்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பக்கத்தில் காமி பாருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இவ்வளோ சாஃப்ட்டுக்கு மேலே. ஓகே. மைதா மாவுனா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது கோதுமை மாவு. மைதா மாவு இது கோதுமை மாவு உடம்புக்கு கெடுதல் இல்லை. நைட்டு டின்னர் நான் இங்கே முடிச்சுட்டு போகிறேன் இந்த டீயோட. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்லா மீட் பண்ணலாம். பை. சரி சரி சரி. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. எல்லாத்தையும் உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் இங்கே நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.